ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. மலர்களிலே பல நிறங்கள்
இந்த இடத்தை பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 இடங்களிலே இந்த குறிஞ்சியமும் எங்கு பார்த்தால் பூஜையாக தெரிகிறது. மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் இயற்கை விலங்கல்ல இடத்தை பார்க்கும்போது இந்த நேரத்திலே மக்கள் மழையிட்டு வராமல் பாருங்க. இந்த விஜயகாட்டுல ஊரே ஈரமாக இருக்கு. ஆனா நாடகம் பார்க்கறதுல அவங்க சரியா இருக்காங்க. நம்மளும் எல்லாம் கடமைக்கு வராங்க. நம்ம கடமை சரியா செஞ்சாதான் எல்லாம் சரியா இருக்கு. இறப்பு ஆமாப்போ. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இறை வழிபாடு ஏன் பண்றான்? ஏன் தீய வழியில போகக்கூடாதுன்னு காத்தா. ஆமா, கெட்ட பெண்பதை ஞானினா அந்த ஒவ்வொரு மனிதன் இறை வழிபாடு பண்ணா அப்படின்னா தீய வழியில போக மாட்டாங்க. எல்லாம் கெட்டு முடிஞ்சு ஆண்டு அனுபவிச்சு பற்று அதானே இறைவனை தேர்றான். ஆகினால இருந்தாலும் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த வைப்போம் திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா,
சேரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு, தொண்டி நாடு, உலக நாடுகளிலே நம் இந்திய நாடு எல்லா வளமும் கொண்ட ஒரு நாடு. நம்ம நாட்டுல மாதிரி நீர் வளமும் நிலவளமும் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் சரியா பயன்படுத்தானே பயன்படுத்தணும்ல. விவசாயம் அப்படின்னு எல்லாமே போச்சுப்ப. காரணம் மழையை விட்ட பண்ணுது. மழை தண்ணி இருந்தா எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. மழையின் காலத்தினால சில எல்லாம் ஊரை விட்டு வெளியே போய் பஞ்சமலைக்கு போயிட்டாங்க. அதனால இடத்தை பகிரும் பொழுது இடத்தை நாம் எப்படி வர்ணிப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி வர்ணிப்போம் எப்படி வர்ணிப்போம் நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியும் இருந்தாலும் கூட கட்டளை வலிக்கிறான் கவனிக்கிறான் சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம் ஆளோடும் சொல் என்று அற்புதமான விஷயமாக இருக்கிறது. அதனால பெண்மகளை பார்க்கும் பொழுது நாளை
சின்னம் திருமணம் முருகவே முருகவே
அழகு பெண்மகளே அழகு பெண்மணி
அற்புதம் அற்புதம். இந்த பெண்மணிக்கு என்ன வேலை வேலை? தங்கச்சி ஓடியாடா
இஷ்டம் முடிச்சவையா அண்ணா, அண்ணா, தங்கச்சி எதுக்கு? நம்ம இடத்துக்கு வேலூர் வந்திருக்கிறார் என்ன காரணம்? மாலை தேடி வந்தாரா ஆள்ல வர போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேன் காக்க மாட்டேன்றார் என்னது? கேட்க மாட்டேன்றார் நானே பார்த்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டேன் இடத்துக்கு யாரு தலைவியோ அவங்க சொன்னா நம்பவே ஒத்த காலம் நிற்கிறார் இன்னொரு காலு? வரும்போது கால ஆலை கொடுக்காப்பியா நிறைய கொடுக்கலாம். கொடுக்கல நான் ஆடி காமிச்சேன் இப்ப பாடி காமிச்சா அதோட மயில் நிற்கிறாங்க இருந்தாலும் இடத்துக்கு தலைவி நான் வரவேற்பு என் அண்ணனும் என் தோழியும் எடுத்து உரைத்தால் நீங்கள் கொண்டு நாளைக்கு இதுக்காக சொல்லுங்க. அப்போ அத்தா போயிட்டு வரோம்ப்பா அத்தா போயிட்டு வரோம்ப்பா ஆமா நாங்க போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் நாள் நடக்கும் எல்லாரும் இருக்கிறவங்க நம்ம முருகனும் வள்ளியும் மாலை மாசமா பார்த்துட்டு இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க போய் வரட்டு சொல்ல மாட்டோம் அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு மறுமொழியிலே அழகான ஒரு மான் குளத்தை பார்த்தேன் அது ஒரு மான் அழகானது இருந்தாலும் இந்த மானுடைய பெருமையை முதல்ல எடுத்து சொல்லட்டுமா கூறுங்கள். மலையோரம் கண்டே அழகான மானே
கிளம்பி எந்த ஒரு நாணத்தாலே நீங்க கொடுக்கணும், நான் பிடிக்கணும். சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்க? மாடு வந்திருந்தா அனுமதி கொடுத்திருப்போம் மாடை பிடிப்பது. நாங்கள் தேடி வந்த அருமையான இந்த பாட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மாடை பார்த்தியோட பார்க்கல இந்த அப்பாற்பட்ட விஷயம். ஆனா தேடி வந்த மாடு இங்கே இல்லை. வேற இடத்த தேடி போனீங்கன்னா நிச்சயம் மாடு கிடைக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு கொண்டு போச்சுன்னா ஆமா அவரு பிள்ளைய உணவா பண்ணா கூட அதிகரிக்குமா எரிய மாட்டோம். அது மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை சேர்த்து இது ஒத்துழைப்பு தம்பி சுரேஷ் தானே. எங்க ஊர்லீங்க? ஒரு பள்ளியில நாங்க பஞ்சாயத்து. ஓ அப்படியா? ஆமா சும்மா இல்ல ஒண்ணுமே இல்ல. பழைய சிலைங்க பழையனா ரொம்ப வயசாயிடுச்சோ? ஆமா 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 நற்புக்கு என்னைக்கு வயசு கிடையாது நற்பு கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். அவன் இந்த சுரேஷ் எங்க அண்ணனே ஆனா மாடு முடிக்க கொடுக்க மாட்டான். சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லுவாரு அவரு? மாடு இருந்தா கொடுத்துருப்பாரு. பொய் சொல்றது எங்க பரம்பரையிலே கிடையாது. சுட்டு போட்டாலும் வராது எங்களை பொய் சொல்ல. பாக்க நல்ல பிள்ளையா இருக்கே, அது நம்ம நாட்டு பிள்ளையா இருக்கே, உயிர் மாட்டீங்க. பாத்தியா நீங்களே நம்ம இடத்தவரா இருக்கீங்க, பாக்குறதுக்கு நல்லா லட்சணமா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. உங்க ஆட்டமே பயங்கரமா இருக்கு. ஆனா அது தெரியல பாத்தீங்களா? கூட மாட்டோம் நம்ம ஆட்ட படம் என்ன பப்புன்னு தங்க தெரியுமா? ஆமா பப்புன்னு தங்க தெரியாது. பரதநாட்டியம் ஆனா நீங்க ரொம்ப பதறி போய் ஆடுறீங்க. பதற நாட்டியமா இருக்கு. பரதநாட்டியம் ஆடும் பொழுது அவரு பதறி போய் கேட்டுட்டாரு. அதோட ஆட்டத்தை விட்டுட்டேன். சொல்லி கொடுத்தோம்னா பதறி போய் இருந்துட்டாரா? 10 நிமிஷம் உட்காரு, நாடகத்தை பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு போயிருங்க. நானும் ஊருக்கு போவேன். ஆமா எங்க ஆத்த பார்க்க போறேன். நானும் எங்க அப்பா வந்து பார்த்துட்டே இருப்பாரு. என்னன்னா நம்பி தலைவன் பெத்த பிள்ளைங்க அப்படி இருக்குமா? வர்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கு. இல்ல அறுவடை முடிச்சு வீட்டுக்கு விளையாடி எங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு. சந்தோஷமா அண்டை சொல்லிக்க மந்திரம் இல்லை. உலகத்துல 1000 தெய்வங்கள் இருந்தாலும் முதல் தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும் தான். ஏன்னா தாயை போட்டு எவனும் வென்றதில்லை. ஆமா தாயை தூக்கி எவனும் வாழ்ந்ததில்லை. தாயை பழிச்சவன தண்ணியை கழிச்சவன வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. அப்ப நீங்க யார் சொல்றீங்க? எங்க அம்மா அப்பா சொல்லி இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா சொல்லி இங்க வரீங்க? யாருக்கு? எங்க அம்மா பொன்னடை சொன்னதால நான் இங்க வந்திருக்கேன். பொன்னடை சொன்னதுனால இங்க வந்திருக்கீங்க. எங்க இடத்துக்கு வரலாமா? வரலாமா? கட்டலாமா? ஏன் வரக்கூடாது? அது எப்படி எங்க இடத்துல வந்து உங்க மாடு இருக்கு சொல்லுவீங்க? வந்ததுலாம் தவறு கிடையாது. மாடு இங்க இருக்கு சொல்றதும் தப்பு. நான் கேட்கிறேன் என்ன மாடு மட்டுமல்ல, சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒருத்தர் கேட்கிறாரு அதை கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? மனசு வேணும். ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க. கேட்க சரி. ஆமா அது கொடுக்கணும். என்ன வேணும்? ஆமா மனசு இல்லையா? மனம் இருந்தா தாய் மறக்கம் பண்ணா. மனம் கொண்டது மாளிகை. மனமதி செம்மையானால் மந்திரமே செபிக்க தேவையில்லையா? மனசு வந்து செம்மையா இருந்துட்டு மந்திரத்தை சொல்லிதான் காப்பி கொடுக்க அவசியம் இல்லை. பாருங்க, உலகத்துல பிள்ளைக்காக வாழ்ந்த எத்தனையோ தந்தைகள் உண்டு. எத்தனையோ பிள்ளைகள் தந்தைக்காக வாழ்ந்த பிள்ளைகள் உண்டு. பாருங்களேன், மகாபாரத கதையில பீஷ்மர் பாருங்களா? சொல்லுங்க, கதையெல்லாம் நல்லா சொல்றீங்க, சொல்லுங்க. பீஷ்மர் தன்னுடைய அம்மா அவருடைய அப்பா யாருன்னா சந்திர மகாராஜா. தங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாங்கி போயிட்டாங்க. ஆமா அதுக்கு பிறகு பீஷ்மர் வந்து அஸ்லாமுக்கு வர்றாரு. சரி இவர் இறந்தாங்க வர்றாரு. நல்ல பலமான ஆளா இருக்காரு. சந்திர மகாராஜா அவரு சோகமா இருக்காரு. என்ன? ஆமா தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு பீஷ்மர் கேட்கிறாரு, என்னங்க எங்க அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு. எங்க அப்பா கவலைக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னாங்க. என்ன பையன் சொல்றீங்களா? அமைச்சர் சொன்னா, ஐயா உங்க அப்பா வந்து ஒரு பெண்ணை விரும்புறாரு. எப்ப கிலோட போய் வச்சுட்டா நியாயமா இல்லவே இல்ல. அந்த காலத்துல அப்படின்னு பாருங்களேன். அப்ப நியாயமே இல்ல பாருலாம். எப்பவுமே பிள்ளையுடைய மனதை பூர்த்தி செய்ய வந்தா தந்தை கிழமை. ஆனா தந்தையுடைய மனசை பூர்த்தி செய்ய முடியுமா? அமைச்சர் சொல்றாரு, அப்பா வந்து பெண்ணை விரும்புறாரு. சொன்ன உடனே அறிவாளையர் பெண் எத்தனை பிள்ளைல பாருங்க. அந்த அறிவாளைய பெண் பிள்ளை தன்னுடைய அப்பா நிலைமைய அறிஞ்சு எந்த பெண் விசாரிக்காரு தன்னுடைய அமைச்சர். முகமெல்லாம் வாடி போய் எப்ப பார்த்தாலும் சோகத்துல இருந்தா மனசு சரியில்லை அப்படின்னா வித்தைக்கு சத்துருன்னா இந்த பீஷ்மர் என்ன செஞ்சாரா, அந்த நேர போய் பெண்ணுடைய அப்பா போய் சிம்பிளத்தன்மை. ஆமா அவங்க அப்பாட்ட பெண். அந்த பெண்ணிட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் பெண் கேட்கிறாரு. எங்க அப்பாவுக்கு
அக்கா பிள்ளை பிள்ளை போறான். ஐயா வாங்க, எங்க அப்பா வந்து அப்படி உங்க மகன் விரும்பிட்டாரு, அதான் பெண்ணு கொடுங்க அப்படின்னு அப்பாவுக்கு பெண்ணு கேட்கிறாரு மயன் தீர்ப்பாரு. நான் கேட்கிறேன், என்ன வேணுமே ஏற்கனவே இப்ப இறந்தாடியா இருக்கிறா, ஆமா அவளை போய் இருக்கிறா, பொண்ணு கொடுப்பாங்களா? அது எப்படி என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நாட்டுக்கு பட்டம் விடுறது யாரு உனக்கு பிறந்த பிள்ளை தானே பட்ட சுட்டு அப்படின்னு படத்துல ஒரு சில சர்ச்சை நடக்குது. சரி ஐயா கடைசி முடிவை சொல்லுங்க, உன் நிபந்தனை என்ன? சரி நான் பொண்ணு கொடுக்குறேன், ஆனா எங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு கொடுங்க, நான் கடைசி வரையில நான் திருமணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தைக்காகவே திருமணம் பண்ணாம பெண்ணு கேட்டு வாழ்க்கை வாழ்ந்ததா கதை சொல்லுது. ஆமா ஆமா சரியா? அப்ப என்ன செய்யறாரு, ஏப்பா நீ வந்து வருக்கலாம் சிம்மாசனம் அரசவை எனக்கெல்லாம் ஆசை இல்லை, எங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கூட பெண்ணை வந்து சொல்லி கேட்கலாம். ஆனா நீ திருமணம் ஆகி உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வந்து நான் ஆப்பி ஆளன அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அடிக்கு கேட்டாரு. அப்ப யாரு அந்த பெண்ணோட தகவல் கேட்டிருக்காரு, நியாயமான பேசுறாங்க கேட்கிறது. ஏன்னா நான் வந்து வேணாம்னு சொல்லலாம், என் பிள்ளைகள் வந்து வேணும்னு சொல்லுங்க. அப்பதான் சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து திருமணமே பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த பின்னாடிதான் தன் பிள்ளையை வந்து தன் மகளை வந்து தகப்பனாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாரு. அவருக்கு பிறகு சத்தியவதியே திருமணம் பண்ணல, அப்பாவுக்காக திருமணம் பண்ணாம இருந்தாங்க பாருங்க. தந்தைக்காக இத்தனை பிள்ளைகளை மறுபடியும் அதே சத்தியவதி அது பிறகு வம்சாவளி வருதுல்ல, சித்திரவதி சித்திராங்க எல்லாம் இருந்து போயிடறான். தவிர சந்திர வம்சத்துக்கு வாரிசே இல்ல. அப்ப பீஸ்மரத்தான் கூப்பிடுறான் அந்த பெண்ணை, யாரு? சத்தியவதி. அப்பா நம்முடைய வடிவம் எல்லாம் போகுது, அதனால உயர்ந்த ஞானிகள் யாரு இருக்காங்களோ அவங்களை அழைத்து ஒரு இந்த பெண்ணோட உண்டு கூடினால் ஒரு வாரிசு உண்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு உண்டாச்சா இல்லையா? அந்த பிள்ளைகளை வந்து ஏன்னா பரமசம் யாரு அவருடைய பிள்ளை தான். மூத்த வந்து கன்னியா இருக்கும்போது வந்து பிறந்தது வேதங்களை ஒதுக்க வேத வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவழைச்சுதான் அந்த பிள்ளைகளை வந்து பெற்றாங்க. உண்மையிலே அந்த சிம்மாசனத்துக்கு அந்த அரியணைக்கு சொந்தக்காரவங்க யாருமே கிடையாது, பீஸ்வர் மட்டும்தான். பங்காளி சொத்தை அபகரிக்கிறவன் வந்து நல்லாவே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொத்துக்கு சொந்தக்கார யாரு? பீஸ்வர். அவன் பீஸ்வரை வச்சுக்கிட்டு இவங்க நம்மளுக்கு தான் வேண்டி கௌரவர்கள் கூட்டம் என்ன பண்ணாங்க, பாண்டவர்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அபகரிச்சாங்க. உண்மையிலே சொத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். சொல்லு பீஸ்வர் சொன்ன சத்தியம். ஆனால் அஸ்லாமத்தில் வரக்கூடிய வம்சாவளியை பூரா நான் நின்று தலைமையா நின்று எந்த பங்கம் வரக்கூடாது அப்படின்னாலதான் அதர்ம வழியில் இருந்தாலும் அதை காத்து நின்றார் ஈஸ்வராகப்பட்டார். தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே வந்து பாரத கதை என்பது நடந்தது. இந்த கதையை நல்லா படிச்சிருக்கீங்க. ஆமா தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் மற்ற விஷயங்களும் நல்லா தெரியுது. இந்த இடத்துல புரிஞ்ச இடத்துல வாழ கதை சொல்லும் போது நீங்கள் நாயை நேர்மை பேசுறீங்க, உங்களுக்கு மனக்காட்சி நியாயத்துக்கு அடிபணி, அநியாயத்துக்கு ஒரு நாள் நான் வந்து அடிபணிய மாட்டேன். அன்பான சாதிகள் அதிகாரத்தை சாதிக்க முடியுமா? என்ன உடம்படி மூப்பனை நிற்றால் முறுக்கடை முடியா இருக்குன்னா அப்ப மனச்சாட்சி கேட்டவாறு வந்து கொண்டா இன்னைக்குமே எல்லாமே சரியா இருக்கு. இன்னைக்குமே மனச்சாட்சிக்கு பயந்து நடக்கணும். அடுத்தவங்க பயப்படக்கூடாது, தன் மனச்சாட்சிக்கு பயந்து நடந்தா போதும். அவங்க சொல்லுவாங்க இவங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக வந்து அடுத்தவங்களுக்காக வாழவே கூடாது. உண்மையிலே உன் வாழ்க்கை உனக்காக ஒரு நாள் அவங்க வாழ்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்சது மாதிரி வாழணும். பிறருக்காகவே வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் செய்யறவங்க யார் தெரியுமா? தாய் தந்தை மட்டும்தான். பிள்ளைகளுக்காக எல்லாமே அர்ப்பணிக்கிறாங்க. கடைசிய பிள்ளைகள் பெற்றவர்களை பார்க்கறத ஒரு நாள் பார்க்கல. காரணம் பிள்ளை எந்த பிறந்த உடனே அதை பேணி காத்து வளர்த்து படிக்க வச்சு தற்க பருவம் வந்த உடனே நல்லது பார்க்கிறாரு பெற்ற தாய் தான். உலகத்தை தாய்க்கு நிகர் இந்த தீர்வே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் நேரடியா தெய்வம் வந்து உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் ஒவ்வொரு வீட்டிலையும் தாய்மையை வந்து தெய்வமே வந்து படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தெய்வம் நேரடியா வந்து உதவி பண்ண முடியுமா? முடியாது. அதற்காகத்தான் தாய்மை அப்படின்ற ஒரு பெண்ணை உருவாக்குறதே தெய்வம் தானே. மனித உருவத்தில் இருந்தா தெய்வம். என்ன அன்பே சொன்னா அன்பான சாதிக்கலாம். அதிகாரம் எங்க செலுத்துறமோ அங்க செலுத்த முடியும். ஆமா, எங்க அடிபணியமோ அங்க வந்து பண்ணியணும். அதெல்லாம் சரிதான். பேசுற இடத்துல பேச வருது, பேசாத இடத்துல பேசிக்கிட்டு பேசவே கிடையாது. சமயோசித புத்தி இருந்தா எல்லா இடத்துலயும் சம்மதிச்சு வந்துடலாம். ஆனா எல்லா புத்தி உங்களுக்கு இருந்தா அது தெரியாம போயிட்டு பார்த்தீங்களா? அடுத்த நாடி போங்க.
நான் வெள்ளிமலை இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வெள்ளிமலைக்கு வந்தீங்க. ஆமா. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். நல்லா கேளுங்க. சத்தியமா மானம் பார்த்தீங்களா? பொய்லாம் சொல்லாம சொல்லணும். என்ன அப்படி சொல்றீங்க? அப்புறம் எப்படி சொல்றது? உங்ககிட்ட போய் சொல்றேன் நானு. ஏன் எங்கிட்ட அப்ப மத்தவங்க போய் சொல்றீங்களா? ஆஹா. யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க. இந்த உலகமே பொய்யான உலகம். உலகமே பொய்யான உலகங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. அப்படியா? பொய் சொல்ல மாட்டீங்கல்ல? நானும் பொய் சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அங்க இருந்து மாடு தேடி வந்தீங்க. இங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப மாடு தேடி வந்தா நாங்கெல்லாம் மாடை பார்த்ததே இல்ல. ஆமா. நீங்க மாடை போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. நானு இனிமேல் வந்துச்சுன்னா நாங்க பிடிச்சு கொடுக்குறோம்னா என்ன செய்யணும்? ஒரு பொருளை தொலைச்சுட்டா அந்த பொருளை வந்து எடுக்கிறோம்னு வைங்களேன். எடுக்கிறவங்க வந்து அந்த கேட்கிறவங்க கொடுக்கணும்னா அதுக்கு சரியான அடையாளம் வேணும். என்ன அப்படி சொல்றாங்க? இல்லைன்னா கொடுக்க முடியாதுல்ல. மாடு தொலைச்சிங்கல்ல நீங்க தானே. மாடுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? தெரியுமா தெரியாது? இந்த அம்மா ஒண்ணு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பேசாம தெரியுங்க. அறிவார்ந்த பேச்சு. நீங்க ஒண்ணு கேட்டு நான் ஒரு மாதிரி சொன்னா நீங்க மாதிரி நினைச்சுவீங்க நீங்க. வேற மாதிரி நினைச்சிருவேன். கேட்ட கேள்விக்கு நான் பதில சரியா சொன்னா மாட கொடுங்க இல்ல வயக்காட்டே ஓடிடும். ஆமா ஓடி போயிருங்க. Thank you.
ஒரு பெண்ணோட அடையாளம் நான் உண்மை சொன்ன கேளுங்க. சொல்லுங்க. அப்ப உங்கள்ட்ட பொய்யே பேச மாட்டேன்னு இப்பதான் உண்மை சொல்றீங்களா? அப்போ ஒன்று சொல்றது வேற, இப்போ ஒன்று சொல்றது வேற. மாத்தி மாத்தி பேசுறீங்க. நல்லா தெரியல. ஆமா காலையில சாப்பிடுறீங்க, ஆமா மதியானம் பசிக்காதா? ஆமா, தேடி விட்டது மானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இங்க வாங்க, சொல்லுங்க. போனத என்ன இப்படி இருக்கீங்க? நானே இந்த தொழில காணாம போயிட்டனால வந்து இருக்கேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறமா? நீங்க யாரும் தெரியாது. முதல்ல வாழ்ந்துட்டீங்க, இப்ப கல்யாணம் பண்ணுறது என்ன இப்படி பேச வார்த்தையில நல்லா இல்ல. உங்களுக்குள்ள ஒளி பிள்ளையா இருக்கே, உன்னை யாரும் கிட்ட மாட்டாங்க. சரி, ஒல்லியா இருந்தா கட்ட மாட்டாங்க, அப்ப குண்டா இருந்தா கட்டுவாங்களா? உண்மை கேளுமா. சரி, ஒல்லியா இருந்தா கொண்டாடுற நீங்க சொல்லியல்ல, எதையும் கொடுக்கறதுக்கு மனசு எல்லாம் மனசுதான் காட்டுறாங்க. ஒல்லியா இருந்தா கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போய் உனக்கு என்ன நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது. நீங்க யாருமே தெரியாது. எங்க அப்பா அம்மா வந்து சொன்னாதான் நான் கட்டிக்கிடுவேன். மயக்கம் என்ன பவுடர்
அடிச்ச உடனே கண்ணு நிறைய ஆயிட்டேன். முதல் வந்து வீரத்தேவன், இப்ப வந்து குருதி கண்ணு. ஆத்தா, ஏன் அப்பா? அண்ணனுக்கு 7 பேர் இல்ல. 7 பேர்ல பேர தெரிஞ்சுட்டு ஏதாவது சொல்லிக்கிறது. அவனே கருப்பா, அவனை விட நீங்க கருப்பா. ரொம்ப கருப்பு. அண்ணா உங்களை கல்யாணம் பண்ண போறாரா? என்ன கல்யாணம்? வந்த வேலூர் அப்படிதான் சொல்றாரு. என்ன கல்யாணம் என்ன பண்ண போறாரு? ஒல்லியா இருக்கிற யாரும் கெட்ட மாட்டாங்களா? என்ன பார்த்து அப்படி சொல்றாரு? அப்படி சொல்லிட்டா சாமியை கும்பிட்டுறோமா? கும்பிட்டுருவோம். மனம் படைத்தேன் உன்னை படைத்தேன் நான் மனம் படைத்தேன் கந்தனுக்கு, கந்தனுக்கு, அப்பனுக்கு. வேடனாக வந்தவன் நான் தான். நீ எல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தால் தரத்தில் முதலித்தரமாக வள்ளி தேவி அணைகின்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்தரனை வேணும் முருகா. ஆகட்டும். இன்று முதல் என்றும் வள்ளி தீவானே என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போற்றுவார்கள்.